வணக்கம் ஓப்பன் டாக் மீடியா நேயர்களுக்கு. போன மாதம் ஃபுல்லாகவே வந்து நம்ம யார் அந்த சார் யார் அந்த சார் யார் அந்த சார்ன்றது தான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளாக இருந்தது. இப்போ கடந்த 2 நாட்களாக வந்து யாரோட கார், அந்த கார் யாரோடது, யாரோட கார்னு சொல்லி தான் ஒரு பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 பெண்கள் அந்த காரில் ஈசிஆர் சைடில் ஒரு காரில் வந்து இரவு நேரத்தில் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது பின்னால் இருந்து வந்த ஒரு காரு அவங்கள ஓவர்டேக் பண்ணி குறுக்கில் வண்டியை நிறுத்தி அவங்கள வந்து மிரட்டியதாக சொல்லப்படுது. அந்த கார்லேருந்து ஒரு பையன் இறங்கி ஓடி வரான், ஒரு கொலைவெறியோட ஓடி வரான். இந்த நிகழ்வு நடக்குது, சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோ வருது. இந்த மாதிரி நாங்கள் உயிர் தப்பிச்சு வந்தோம் அந்த இடத்துலன்னு அந்த வாய்ஸ், அந்த வீடியோ பார்க்கும் பொழுதே அந்த பெண்கள் பேசுறது நம்மளால நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. மாமாவுக்கு ஃபோன் பண்ணு, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு அந்த பெண்கள் கதறத அந்த வீடியோவில் நம்மளால பார்க்கும்பொழுதே நல்லாவே தெரியுது. உண்மை என்ன நடந்தது, என்னன்னா உண்மை என்னவாக வேணாலும் இருக்கலாம். அதாவது இவங்க ஒரு தரப்பு, போலீஸ் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வருது. என்னன்னா இந்த மாதிரி ஒரு கும்பல் அந்த பெண்களை துரத்திக்கிட்டு வந்ததாகவும் இவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு பேசு பொருளா போயிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு பேசு பொருளா என்ன போயிட்டு இருக்குன்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த பெண்ணோட பெயர், வண்டி நம்பர் சொல்லி அது எல்லாமே வந்து டீட்டெயில்டா வந்து அந்த அறிக்கையில வந்திருக்கிறது இன்னமும் பெரிய ஒரு ஆபத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துது. என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூல கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணோட எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சுன்றது ஒரு பேசு பொருளா இருந்தது. அது என்னன்னா இனி எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் பெண்கள் வந்து அவங்களுக்கான ஒரு உரிமையை கேட்கறதுக்கோ, அவங்களோட பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அவங்க போராடணும்னு நினைச்சாலே ஒரு அச்சத்தை எங்க ஏற்படுத்துமன்ற ஒரு பயம் வந்து அந்த எஃப்ஐஆர் லீக் ஆன போதே இருந்தது. பல அரசியல் கட்சிகள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இனிமேலும் இந்த தவறு நடக்காம பார்த்துக்கணும்னு. இந்த நிகழ்வு நடக்குது. எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், அவங்களுக்கான எந்த தகவலும் வெளியே வந்துடக்கூடாது சொல்லி வாய மூடல. அந்த காவல்துறை தரப்புல இருந்து வரக்கூடிய அந்த அறிக்கையில வந்து அந்த பெண்ணோட பெயரும் அந்த வண்டி நம்பர்னு அவங்களோட அந்த தகவல்கள் எல்லாமே அதுல இருந்தது. இன்னும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. காரை இடிச்சிட்டு அவங்க நிக்காம போயிட்டாங்க. இந்த பெண்கள் கார் ஓட்டுனது ஒரு காரை, விலை உயர்ந்த காரை வந்து இடிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க, நிறுத்தாம போயிட்டாங்க என்பது ஒரு பக்கம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதனால தான் நாங்கள் துரத்திக்கிட்டு போனோம், அவங்க வீடு வரைக்கும் போனோம்னு சொல்றாங்க. அந்த பெண்கள் தரப்புல பாதிக்கப்பட்ட விக்டிம் சைட்ல வந்து கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி நாங்கள் எந்த ஒரு வாகனத்தையும் இடிக்கல, அப்படி நாங்கள் எதுவும் செய்யல, அப்படி எதனா இருந்தா சிசிடிவி கேமராவை நீங்க பாருங்க சொல்லி அவங்க தரப்புல இருந்து அவங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் தொடர்பு கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட கேட்கும் பொழுது அவங்க ரொம்ப டீட்டெயில்டாவே சொல்றாங்க, நாங்க யார வண்டியும் இடிக்கல, நாங்க எங்க பாட்டுக்கு தான் போயிட்டு இருந்தோம், ஒரு வண்டி துரத்திக்கிட்டு வருது சொல்லி. இப்போ இங்க என்னன்னா ஒரு இஷ்யூ நடந்தா உடனே வந்து இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள், செய்தி ஊடகங்கள், அது இல்லாத இந்த ஆளும் தரப்பு இந்த இணைய ஊப்பிகள் என்ன மாதிரி செய்தி வரணும்னு இவங்க வந்து முடிவு பண்றாங்க. என்னன்னா அந்த வாகனத்துல வந்து திமுகவின் கொடி பொருத்தப்பட்டிருக்கு, ஏன் இப்படி நடக்குதுன்னு எல்லாரும் கொதிச்சு எழுந்து கேள்வி கேட்கறாங்க. ஏன் பாதிக்கப்பட்டவங்களை இன்னும் அவங்கள பக்கமே, இந்த விக்டிம் பக்கமே வந்து குறை சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுகளை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா சோசியல் மீடியா திறந்தாலே 2 மணிக்கு இந்த பொண்ணுங்களுக்கு என்ன வேலை ஈசிஆர்ல, அதை கேட்க உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? அவங்க 2 மணிக்கு 3 மணிக்கு எதுக்கு வேணாலும் போவாங்க வருவாங்க. அது பெண் சுதந்திரம். நீங்க திராவிட மாடல் அரசு, பெரியார் அரசு, பெரியாரின் கொள்கைகள்லாம் சொல்றீங்க இல்லையா, பாதிக்கப்பட்ட பெண்களே குற்றம் சாட்டுறீங்க. அந்த பெண் எதுக்காக போனாங்க, எதுக்காக வந்தாங்கலாம் முக்கியம் இல்லை, நீங்க ஏன் துரத்திக்கிட்டு போனீங்கன்றதுதான் முக்கியம் இங்க கேள்வி. அதுவும் பின்னாடி ஒரு காரு, முன்னாடி ஒரு காரு, தப்பிச்சு வந்ததே மிகப்பெரிய விஷயம்னு அந்த பெண்கள் தரப்புல சொல்றாங்க. மேபி ஒருவேளை அந்த பெண்கள் மேலே தவறு இருந்தாலும் இப்படியா இருக்கும் பட்சத்தில் நான் சொல்ல வர்றது, அது உண்மை என்னன்றது தெரியல, அது காவல்துறை விசாரிக்கணும், விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த துரத்திக்கிட்டு போனவங்களை வந்து உடனடியாக கைது செய்ய வேண்டும். ஏன்னா வந்து கைது செய்தாதால் அதுக்கான உண்மையான பிரச்சனை என்ன, எதுக்காக துரத்திக்கிட்டு போனாங்கன்றதுக்கான உண்மைத்தன்மை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த பெண்கள் மேல் பிரச்சனை இருந்தாலும் இத்தனை பேர் சூழ்ந்து கொலைவெறி தாக்குதலோட ஓடி வரது, இதெல்லாம் என்ன ஒரு இது முறையா, இது சரியா, ஒரு அச்சத்தை ஏற்படுத்துதா இல்லையா? இதை பார்க்கும்பொழுது இதுதான் நீ பேசு பொருளா இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்னன்னா, சோசியல் மீடியால பாதிக்கப்பட்ட பொண்ணு பக்கமே வந்து குற்றத்தை சொல்றது. இப்ப எப்படி வேங்க வயல்ல வந்து அந்த ஊர் மக்களே வந்து தண்ணியில கலந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனந்த விகடன்ல ஒரு பேட்டி வந்திருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த குற்றம் சாட்டப்படும் அந்த 3 பேர் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. நாங்க இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம், எங்க மேலேயே அந்த குற்றத்தை சுமத்துறாங்க,
ஏங்க இந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த தண்ணியில இந்த மாதிரி வந்து கலந்துருக்காங்கன்னு சொல்லி நான் டேங்க் ஏறி பார்த்தேன். எங்க அம்மா குடிக்கிற தண்ணி, எங்க அப்பா குடிக்கிற தண்ணி, எங்க சொந்தங்கள், எங்கள் மக்கள் குடிக்கிற தண்ணியில நாங்களே எப்படிங்க அதை கலப்போம் சொல்லி அவங்க தரப்புல பேட்டி கொடுக்குறாங்க. யார் பக்கம் நியாயம்? இது சிபிஐக்கு மாற்றணும்னு ஒரு பக்கம் குரல் வந்துகிட்டு இருக்கு. இப்படியாக பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் வந்து நிக்காம பாதிக்கப்பட்டவர்கள் மேலேயே நீங்க வந்து குற்றத்தை சுமத்துறது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து குஜராத்லயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ மத்திய பிரதேசத்திலேயோ நடந்திருந்தா என்ன பொங்கு இருப்பீங்க நீங்க. பெண்களுக்கான அரசு, பெண்களுக்கான பாதுகாப்பு, தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கான வந்து பாதுகாப்புகள் இருக்குன்றீங்க. தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுகள், சின்ன சின்ன குழந்தைகள் மேல வந்து பாலியல் குற்றங்கள், அது எந்த கட்சிக்காரனா பண்ணட்டும். இப்போ இன்னைக்கு அதிமுகவை சார்ந்த ஒரு நிர்வாகி, பாஜகவை சார்ந்த ஒரு நிர்வாகி குளிக்கும் போது போட்டோ எடுத்தார், பாலியல் சீண்டல், தொடப்ப கட்டையால் அடித்தனர், இப்படி மாத்தி மாத்தி பாத்தீங்களா. இப்போ இவங்க திமுக சார்ந்த ஒரு நியூஸ் வரும்போது அண்ணா திமுக சார்ந்த ஒரு நியூஸ் வச்சு ஈக்குவல் பண்றாங்க. இது வெக்கமா இல்லையான்னு நான் கேட்கிறேன். யார் தப்பு செய்தாலும் யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். பாத்தீங்களா, எங்க கட்சிக்கு 1+1, உங்க கட்சிக்கு 1+1, மேட்ச் டிரா. ஏண்டா கூச்சமா இல்லையாடா உங்களுக்கு? இல்ல வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன். பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது என்ன ஏது விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பொண்ணுங்களுக்கு என்ன திமிரு, ஏன் போகணும், எதுக்கு போகணும், ஏன் இவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன அங்க வேலை, இப்படி ஒரு பக்கம். இன்னமும் ஏன் அவங்களை கண்டுபிடிக்கல கேட்டா வந்து குழப்பமா இருக்கு. அந்த கார் வந்து 2-3 கை மாறி வந்தனால யார் காருன்னு தெரியல. எங்க போட்டோ தெரியுது, பளிச்சுன்னு அந்த பசங்க மூஞ்சி தெரியுது, அப்பவும் கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. எனக்கு வருத்தமாக இருக்கு. ஆனால் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உண்மை என்ன என்பது கூடிய விரைவில் தெரிய வேண்டும். தவறு யார் மேல் இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னோட ஒரு கருத்தா நான் பார்க்கிறேன். கூடிய விரைவில் இதை விசாரிச்சு முடிக்கணும். ஏன்னா இதை வச்சு ஒரு பேசு பொருளா மாத்துறாங்க. இது வந்து ஒரு இஷ்யூவா மாறுது. உண்டெப்தா உள்ள போய் பார்க்கணும் என்ன நடந்திருக்குன்னு. உண்மைத்தன்மை அறியாம பேசுவது தவறுன்னு தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். ஆதவ் அர்ஜுன் ஏதோ கட்சியில இணைய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, என்ன விஷயம்? இல்லை, நானும் கேள்விப்பட்டேன். உங்களை பார்த்தா நானும் வந்து 2 நாட்களாக ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார். அவர் இணைவதோடு இல்லாமல் அந்த அவரோட நிறுவனமான அந்த பேனாவை கையில வச்சுட்டு பேசுறது, அது என்ன அதுக்கு? இல்ல, சும்மா பேலன்ஸுக்கு, அது சும்மா ஸ்டைலுக்கு. இல்ல, நேத்தே நான் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த பேனாவை பார்த்த உடனே ஒரு ஞாபகம் வந்தது. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு குறியீடுன்னு நினைச்சீங்களா நீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா ஒரு பேலன்ஸுக்கு, ஒரு ஸ்டைலுக்கு, ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்றதுக்காக பண்றேன். நானும் அந்த தகவலை பார்த்தேன். 2 நாட்களுக்கு முன்னாடில இருந்து அந்த நியூஸ் வைரல் ஆயிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் வந்து திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து இணைய போகிறார். அவர் இணைவது மட்டும் இல்லாம அவர் நிறுவனமான வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் வந்து அதுவும் வந்து இணைய போகிறதா ஒரு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். ஏன்னா எதுவாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்தாதான் நம்ம அதை பத்தி பேச முடியும். ஆனா செய்தி ஊடகங்கள் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம் சைனும் ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் இதுவரை வரவில்லை. நிச்சயமாக அதிகாரப்பூர்வமான தகவல் வரும் பட்சத்தில் அதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா விவாதிக்கலாம்னு நான் நினைக்கலாம். ஆனா தனிப்பட்ட முறையில கட்சி சாராத தனிப்பட்ட முறையில வந்து இப்போ ஆதவ் அர்ஜுனா மாதிரி சில ஆட்கள் வந்து உள்ள வர்றது ஆரோக்கியமா இருக்குமா, இல்ல கட்சிக்கு சாதகமா பாதகமான்ற மாதிரி சில டாக்லாம் சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்க முடியுது. இந்த செய்திகள் வரும்பொழுது இந்த செய்தியை ஒட்டி ஆதவ் அர்ஜுனாவோட வருகை கட்சியை பலப்படுத்துமா பலவீனப்படுத்துமா, எப்படி அவர் பண்ணுவார் இந்த மாதிரிலாம் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட சில அனுபவம் வாய்ந்த ஆட்கள், அதுவும் அரசியலில் களம் கண்டு இதற்கு முன்னாடியே வந்து அவர் திமுகலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. சமீபமாக வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்தார். துணை பொதுச் செயலாளர் இருந்து அவர் பல மாநாடுகள் நடத்தியிருக்கிறார். அந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான சில முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். ஒரு பேசு பொருளாக இருந்தது. விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து ஒரு பேசு பொருளாக இருந்தது. இப்பொழுது அவர் வந்து கட்சியில் இணைவது மட்டும் இல்லாமல் கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்தவும், அதே நேரத்தில் கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், எலெக்ஷன் கேம்பெயினிங் பண்ணணும், மக்கள் கிட்ட இன்னும் வெகு விரைவாக கட்சி போய் சேரணும், தளபதியின் கொள்கைகள் கோட்பாடுகள் அனைத்தும் வந்து கட்சிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனம் பெரும் உதவியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரும் 2026 என்பது பல கட்சிகளுக்கு வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா தனியாளாக இருக்கும் பொழுதே இவர்களுக்கு வந்து தளபதி விஜய் என்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தையும் அச்சத்தையும் கொடுத்துக்கிட்டு வந்தது. இப்போ அதோட சேர்ந்து இப்போ அனுபவம் வாய்ந்த அம்பேத்கரிஸ்ட், அதுவும் அவர் பெரியாரிஸ்ட், ஒரு அம்பேத்கரிஸ்ட், அதாவது வந்து இங்க சமத்துவம் சகோதரத்துவமும் சமூக நீதியை பேணுகாக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை ஃபாலோ செய்யக்கூடிய ஒருவர் வந்து கட்சியில் இணைவது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். அதுவும் இல்லாமல் வந்து
அனுபவம் வாய்ந்த பல கட்சிகள் இருந்து தாவேகாவுக்கு வந்து இணைவதாக சில செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. நானும் அதை பார்த்தேன். பல கட்சிகளில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் பல பேர் வந்து இந்த ஒரு வருடம் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு இந்த பிப்ரவரி 2 ஒரு வருடம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பிப்ரவரி 2க்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் பாதையானது சிங்கப்பாதையாக இருக்கும். சமீபத்தில் 19 மாவட்ட செயலாளர்களை நியமித்தார். பின்பு மீண்டும் 2ஆம் கட்டமாக மாவட்ட செயலாளர்களை சந்தித்து அவர்களுக்கான ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த ஆலோசனையில அவர் சொன்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, இது வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஆனா இதற்கு மேல நாம வந்து மக்களுக்காக ரொம்ப ரொம்ப கடுமையாக உழைக்கணும், உண்மையாக உழைக்கணும்னு தளபதி வந்து அட்வைஸ் அண்ட் கட்டளையும் விட்டுருக்காரு தான் நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, இதற்கு முன்னாடி நம்ம சேவைகள் பண்ணியிருக்கோம், மக்களை சந்திச்சிருக்கோம், நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இனி போற காலங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்ல கிரிட்டிக்கலா இருக்கும். ஏன்னா பண பலம் வாய்ந்த ஒரு கட்சி, அதிகார பலம் வாய்ந்த ஒரு கட்சி, இப்படி இரு பெரும் யானைகளுக்கு மத்தியில நம்ம வந்து சர்வே பண்ணி ஆகணும், மக்களை போய் சந்திக்கணும், பல அனுமதிகள் வாங்கணும், பல மாநாடுகள் நடத்தணும், முக்கியமா தலைவனின் சுற்றுப்பயணம் என்பது இருக்கு. இப்படி பல சவால்கள் நம்ம முன்னாடி இருக்கிறதுனால இனி மக்களை நமக்கு டைமே கிடையாது. 1 இயர்ன்றது நம்ம சொல்லலாம், இன்னும் 1 வருஷம் இருக்கேப்பான்னு நினைக்கலாம். இல்லை, காலம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த 1 வருஷத்தை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியையும் நம்ம வந்து தலைவனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஓட்டுகளாக மாற்றக்கூடிய சில வேலைகளை நம்ம இந்த நொடியிலிருந்து ஆரம்பிக்கணும். மாவட்ட செயலாளர்கள் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப தெம்பா அவங்களுக்கான வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டங்களிலையும் வந்து பூத் வாரியாக வந்து பூத் கமிட்டி அமைக்கும் பணி ஆல்ரெடி வந்து நிர்வாகிகளை போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் மேலும் ஒரு அவங்களுக்கு உதவியாக மேலும் ஒரு நிர்வாகியை அமைக்கணும், பூத் கமிட்டியில வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணுன்றதுக்காண்டி திரும்ப ஒவ்வொரு பூத்லையும் ஒவ்வொரு ஆளை நியமிக்கிறதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. நாணயமான, நேர்மையான, பணத்திற்கு ஆசைப்படாத நிர்வாகிகளை நியமிக்கணும். பணத்தை வாங்கிட்டு நீங்க போஸ்டிங் போட்டீங்க தெரிஞ்சதுன்னா உங்களோட பதவி காணாமல் போகும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தளபதி அவர்கள் கொடுத்திருக்கார் என்பதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பல தகவல்களை, பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஆதவ அர்ஜுனோட வருகை நம்பிக்கைக்குரியதான ஒரு வருகையாக இருக்கும் பட்சத்தில், கட்சி வளரும் பட்சத்தில் நமக்கான இலக்கு 2026. ஒருத்தர் கை தட்டினா சத்தம் வராது, பல பேர் சேர்ந்து கை தட்டினாதான் சத்தம் கேட்கும் என்பதனால் நான் பல பேட்டிகளில் பல இடங்கள் நான் சொல்லியிருக்கேன். எங்கள் கட்சி கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், எங்கள் தளபதி விஜய் அவர்களை ஏற்றுக்கொண்டு வருவோம். யாராக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் வரலாம், அவர்களுக்கான கதவு என்றும் திறந்தே இருக்கும் என்பதை நான் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். கட்சி தொடங்கி 1 வருஷம் ஆக போகுது. கட்சி சார்பாக ஏதாச்சும் சிறப்பான விழா ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? இல்லை, இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்து ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. வெகு சிறப்பாக கொண்டாட சொல்லி அந்த அறிவிப்பானது கூடிய விரைவில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 வருஷம் ஆகுது. இந்த ஆல்ரெடி நம்ம வெல்ஃபேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பல உதவிகள், நலத்திட்ட உதவிகள் பண்ணாலும் இந்த 1 வருடம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த 1 வருடத்துல அதாவது தலைவரின் மீது வந்த விமர்சனங்கள், அவர் பேசின பேச்சு, அவரை பார்த்து நடுங்கும் கட்சிகள் சொல்லி பல விஷயங்கள் வந்து நம்ம கடந்து இந்த 1 வருஷம் தாண்டி வந்திருக்கோம். அதை தொண்டர்களும் மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இந்த 1 வருடம் கம்ப்ளீட் ஒரு விழாவாக எடுத்து நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு விருப்பமாகவும் ஆசையாகவும் இருக்கு. என்னன்னா, தலைவன் திரும்ப மக்கள் முன்னாடி வந்து பேசணுன்ற ஒரு விருப்பம் எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா தலைவன் பேசினாலே அது ட்ரெண்டிங் தான் இல்லையா? அதனால இந்த 1 வருடம் கம்ப்ளீட் பண்றத தமிழ்நாடு முழுவதும் ஒரு விழாவாக எடுத்து ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் வந்து ஒரு திருவிழா கோலமாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னோட ஒரு விருப்பமும். நடக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு இருந்தால்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.